2023ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லப்படுது. இதுல பார்த்தீங்கன்னா 50% ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. 10% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுது. இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புல விழுகுது, கடல்ல விழுகுது, குப்பை தொட்டியில விழுகுது. கடல்ல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 8 இருந்து 12 மில்லியன் பிளாஸ்டிக் குப்பைகள் கடல்ல கலக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. தோராயமா 130 மில்லியன் டன் குப்பைகள் கடலுக்குள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க. கடல் பரப்புல என்னன்னா நம்ம கண்ணுல படுறது 1% பிளாஸ்டிக் குப்பைகள் தான் சொல்லப்படுது. மித்த எல்லாமே கீழே அடியில இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கா இருக்குது. ஆனா அது கடல்ல போய் கலக்கிறப்ப கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மைக்ரோ பிளாஸ்டிக் குப்பையா மாறுது. அதாவது சிறு சிறு துகள்களா மாறுது. இப்படி சிறு சிறு துகள்களா மாறுறதுனால என்னன்னா கடல்ல உள்ள உயிரினங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. சோ அந்த கடல்ல உள்ள மீன்கள் மற்ற விலங்குகள் எல்லாமே அதை சாப்பிடுது. அதனால பல விதமான பிரச்சனைகள் உண்டாகுது. நாம் உண்ணும் உணவுலையும் சரி, குடிக்கிற தண்ணீர்லயும் சரி மைக்ரோ பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கும். அதனால நம்மளுக்கு பல விதமான உடல்ல வெவ்வேறு காலகட்டத்துல பிரச்சனைகளை உண்டாக்கும். கடல்ல இருக்க அனைத்து குப்பைகளையும் அகற்றுறது ஒரு பெரும் சவால். இனிமேல இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்காம இருப்பதும் பெரும் சவால். இந்த ரெண்டு பிரச்சனைகள் மனித குலத்துக்கு பெரிய சவாலா இருக்கு. பிளாஸ்டிக் ஒடிசின்ற ஒரு கப்பல் மனித குலத்துக்கு இந்த பிளாஸ்டிக்கோட விழிப்புணர்வையும் இந்த பிளாஸ்டிக்கை எப்படி மறுசுழற்சி செய்யலாம்ன்ற விஷயத்துக்காகவும் பிளாஸ்டிக் ஒடிசி என்னன்னா கடல் கடலாக பயணம் செய்யறாங்க. 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பிரான்ஸ்ல இருந்து கிளம்புனவங்க இன்னமும் ரவுண்ட்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. சமீபத்துல சென்னை இங்க என்னன்னா தொழிலதிபர்கள், மாணவர்கள், அங்குள்ள உள்ளூர் பிரமுகர் எல்லாமே பார்த்திருக்காங்க. சோ இவங்க என்னன்னா அக்டோபர் 22ல இருந்து கிளம்பி ஒவ்வொரு நாடா, அதாவது கப்பல் பயணம் கடல் மூலமா பயணம் செஞ்சு அங்க இருக்க, இப்போ ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னா அந்த நாட்டு துறைமுகத்துல இருந்து அங்க இருக்க தொழிலதிபர்கள், மாணவர்கள், அங்க இருக்க உள்ளூர் பிரமுகர்ல இது எப்படி மறுசுழற்சி செய்யலாம், அதாவது ஒரு பிளாஸ்டிக் கழிவு எவ்வளவு குறைஞ்ச செலவுல மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்ற விஷயத்த எடுத்து காமிக்கிறாங்க. சோ இப்படி காமிக்கிறனால புது புது தொழிலதிபர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா 40 மீட்டர் நீளம் உள்ள கப்பல். இதுக்குள்ள பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யக்கூடிய அறைகள் இருக்கு, ஆய்வகம் இருக்கு, பயிற்சி அறைகள் இருக்கு, பொருட்காட்சி மாதிரி காட்சிப்படுத்துற அறைகள் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அறைகள் இருக்கு. கப்பல்ல 20 பேர் பயணம் செய்யறாங்க. பிளாஸ்டிக் அறிஞர்கள், அதாவது பிளாஸ்டிக்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல மறுசுழற்சி செய்யறதுல எக்ஸ்பர்ட் தொழில் அதிபர்களும் இருக்காங்க. அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய திறமை பெற்ற மாலுமிகளும் இருக்காங்க. மொத்தம் 20 பேர் பயணம் செய்யறாங்க. இவர்கள் இந்த பயணத்தை 3.5 வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க. 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த 2.5 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க கடலா ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் செய்யறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஹாங்காங், தாய்வான், வியட்நாம், செனகல், பிலிப்பைன்ஸ் இப்படி 30 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. 30 நாடுகளுக்கும் பயணம் செஞ்சாலும் இவங்க அங்க தொழிலதிபர்கள், மாணவர்கள், சோ மறுசுழற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும், அதாவது குறைவான முறையில மறுசுழற்சி செய்யலாம். அதாவது ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வச்சு எப்படி மூக்கு கண்ணாடி தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது பல பேத்துக்கு ஒரு உத்வேகமா இருக்கு. ஒரு புதிய தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த கண்காட்சி மூலமா பாத்தீங்கன்னா செனகல்ல பாத்தீங்கன்னா 10 பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையங்களை தொடங்கியிருக்காங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். சில நாடுகள்லயும் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமா செயல்பட்டுகிட்டு இருக்கு. பிளாஸ்டிக் ஒடிசியில இருக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்திய குடிமகன் அவன் தன்னுடைய ஆயுட்காலத்துல 7 கிலோ பிளாஸ்டிக்கை உபயோகிக்கிறான் அப்படின்றாங்க. அவங்க அடுத்த வருஷம் பயண நிறைவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலே ஒரு மகத்தான விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்க.